லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம காயல் சமையல்ல நிறைய டீ வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். லாஸ்ட் டைம் கூட மில்லட் டீலாம் பார்த்தோம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த பால்ல டீ போடுறது ரொம்பவே ஃபேமஸ். இது காஷ்மீர் மக்கள் எந்த மாதிரியான டீ குடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாலே இல்லாம டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டீயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸ். அந்த டீயை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாலே இல்லாத கவாட்டி காஷ்மீரி டீக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ தான். நல்ல குவாலிட்டியாக நீங்கள் குங்குமப்பூ வாங்கி வச்சிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற பாதாம் பருப்பு, ரோஜா இதழ்கள், சுக்குப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துங்க, டீ தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி. இதில் நம்ம சர்க்கரைக்கு பதிலாக ஹனி சேர்க்குறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது நம்ம ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்குறோம். ஸோ இது பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம இடிக்கக்கூடிய பொருளெல்லாம் இடித்து வச்சிடலாம். பட்டை ஒரு சின்ன துண்டு, 3 கிராம்பு, ஒரு 4-5 ஏலக்காய், மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தட்டிக்கலாம். 1-2 நல்லா தட்டிடலாம். இந்த மாதிரி 1-2 தட்டி கொதிக்கும் போது இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சும் இந்த மாதிரி 1-2 தட்டிங்க. இப்போ இது கொதிச்சிட்டு இருக்கும்போதே ரோஜா இதழ்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுங்க. ஸோ இதில் பாதாம் ஒடிசா இடித்து வச்சுருக்கேன், அதையும் நீங்கள் சேர்க்கலாம். இதோட குங்குமப்பூ ஜஸ்ட்டு கொஞ்சமாக, இது கூட டீ தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சுக்குத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அவ்வளோதான். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம 3 கப் ஊற்றிருக்கோம். அது 2 கப் வத்துற அளவுக்கு நல்லா அது கொதி வரணும். அந்த சாறு ஃபுல்லாக இதில் இறங்கணும். அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொஞ்சம் நல்லா சூடாக, எப்போதுமே அந்த வார்மாக குடிக்கும்போது மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். அந்த உள்ள குளிருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டீ. இப்போ நல்லா டீ கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ண போகிறோம். இது நல்லா சூடாக இருக்கணும் எப்போதுமே. இது சர்வ் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கப்பில் கொஞ்சமாக குங்குமப்பூ, ஒரு 2-3 ரோஸ் பெட்டல்ஸ், பாதாம் பருப்பு துருவுனது கொஞ்சம், இது கூட இப்போ இதில் நம்ம ஹனி கொஞ்சமாக சேர்க்குறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம டீயை இதில் ஊற்றுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஹனி கரையிற வரைக்கும். சுவையான கவாட்டி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். இதில் வெறும் ஜஸ்ட்டு டீன்னு மட்டும் நினைக்காதீங்க. இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்க எப்போதுமே டீ குடிப்பாங்க. ஸோ ஒரே மாதிரியான டீ குடிக்காமல் இந்த மாதிரியான டீயும் நீங்கள் சாப்பிடுங்க. ஏன்னா இதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்பவே ரிலீஃப் பண்ணும். நல்ல சூடாக சாப்பிடுங்க, நல்ல இதமாக இருக்கும் தொண்டைக்கு. இப்போ நல்ல வெதர் கூட பார்த்தீங்கன்னா நல்ல மேகம் மூடிக்கிட்டு தான் இருக்குது. திருப்பத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமுமே அப்படி தான் இருக்குது. நல்ல ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்கிறோம். ஸோ அதுக்கு நல்ல சூடாக இந்த டீ குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் டீ சாப்பிட்லாம்.